Welcome to Future Vision Study Center, Salem. So, இன்னைக்கு நம்ம UG TET Physics ஆன்லைன் கிளாஸ்ல யூனிட் 2 மீன் ஃப்ரீ பாத் டாபிக் தான் பார்க்க போறோம். ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ், அதுக்கப்புறம் மேக்ஸ்வெல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு டெரிவேஷனு, அடுத்து அந்த டெரிவேஷன்ஸை யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஆர்எம்எஸ் வெலாசிட்டி, மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டி, ஆவரேஜ் வெலாசிட்டி, மோஸ்ட் ப்ராபபிள் அண்ட் ஆவரேஜ் வெலாசிட்டிக்கான எக்ஸ்பிரஷன்ஸ் என்னன்னு பார்த்தோம். ஸோ இப்போ அதை யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மீன் ஃப்ரீ பாத்தை வந்து ரெண்டு பேர் சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து கிளாசியஸ், இன்னொருத்தர் வந்து மேக்ஸ்வெல். கிளாசியஸ் வந்து இனிஷியலாக சொன்னவர், அவரோட அசம்ஷன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் ஃபெயிலியர் தான். ஸோ அப்போ நம்ம இப்போ ரீசெண்டாக அதோட மாடிஃபைட் வெர்ஷன் தான் வந்து மேக்ஸ்வெல்லோட மெத்தடு. மீன் ஃப்ரீ பாத் அப்படின்னா இப்போ நம்ம மேக்ஸ்வெல்ஸோட ஃபார்முலாஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மீன் ஃப்ரீ பாத் அப்படின்னா என்ன, எப்படி அதோடைய ஃபார்முலாஸ் கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு மீன் ஃப்ரீ பாத் அப்படின்னா என்னன்னா சிம்பிளாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரூமில் இருக்கிறோம், ஒரு ரூமில் இருந்து நம்ம ஒரு பர்ஃப்யூம் பாட்டிலை ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பர்ஃப்யூம் ஸ்மெல் வந்துட்டு நம்ம பக்கத்து ரூமில் ரீச் ஆகிறது வந்து உடனே ரீச் ஆகுமா? கிடையாது. இப்போ ஒருத்தர் ஓப்பன் பண்ணுறாங்க, நம்ம பக்கத்து ரூமில் இருக்கிறோன்னா அது வந்து நமக்கு ஸ்மெல் வந்து வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும். இந்த டைம் டிலே இருக்கும். ஏன் இந்த மாதிரி டைம் டிலே இருக்குது அப்படின்னா டைரெக்டாக பார்ட்டிகல்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் பாத்தில் வர்றது கிடையாது. என்ன ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல கொல்யூஷன்ஸ் நடக்கும். நம்ம முன்னையே பார்த்தோம், கேஸ் மாலிகூல்ஸ் அப்படின்னா ஒரு கண்டெய்னர் இருக்குது. இப்போ கண்டெய்னருக்குள்ளே வந்து இங்கே கேஸ் மாலிகூல்ஸ் நிறையா இருக்கும். இப்போ இந்த மாலிகூல்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும்? ரெஸ்ட்டில் இருக்காது, கண்டினியூஸாக மோஷனில் இருக்குது. அந்த மோஷனும் எப்படின்னு பார்த்தோம்னா ஜிக்ஸாக்காக இருக்கும். இப்போ இது போய் இது மேலே கொல்யூஷன்ஸ் மேக் பண்ணும், இது மேலே கொல்யூஷன்ஸ், இப்படி கொல்யூஷன்ஸாக கண்டினியூஸாக என்ன ஆகிட்டே இருக்கும், மோதி தான் இப்போ நமக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் ஆகணும் அப்படின்னா டேரெக்டாக ட்ராவல் ஆகிறது கிடையாது, கொல்யூஷன்ஸ் மூலமாக தான் என்ன ஆகுது, ட்ராவல் ஆகுது. அப்போ அந்த மாதிரி ட்ராவல் ஆகிறதுனால தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரீச் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இப்போ ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் கேஸ் மாலிகூல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா several hundred meters per second. ஈவன் நம்ம ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சு ஓப்பன் பண்ணோன்னா அப்படின்னா கூட ரீச் ஆகிறதுக்கு ஒரு செகண்டுக்கு வந்து several hundred meters டைம் வந்து எடுத்துக்கும். இப்போ அந்த ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் வந்து ஸ்பீடு வந்து கொஞ்சம் டைம் டிலே இருக்கும். ஏன் அப்படின்னா கொல்யூஷன்ஸை மேக் பண்ணி இந்த பார்ட்டிக்கல் வந்து நம்மளை ரீச் பண்ணணும். ஸோ அப்போ மீன் ஃப்ரீ பாத் அப்படின்னா என்னென்னா ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் கொல்யூஷன்ஸ் ஃபார் ஏ கேஸ் மாலிகூல்ஸ். அப்போ அந்த கேஸ் மாலிகூல்ஸ் நடக்கிற கொல்யூஷன்ஸோட ஆவரேஜ் டிஸ்டன்ஸை தான் என்னன்னு சொல்கிறோம், மீன் ஃப்ரீ பாத். ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த மாலிகூல் பிட்வீன் டூ சக்ஸசிவ் கொல்யூஷன்ஸ். ரெண்டு கொல்யூஷன்ஸ் நடக்கும்போது இருக்கக்கூடிய அந்த ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் எவ்வளோ ட்ராவல். ஆவரேஜ் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், டைரெக்டாக கிடையாது, இது இங்கே போகுது இங்கே வருது, இது எல்லாத்தோட ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் மீன் ஃப்ரீ பாத். மீன் ஃப்ரீ பாத்துக்கான ஜென்ரல் ஃபார்முலா இதுதான், டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு டிவைடட் பை நம்பர் ஆஃப் கொல்யூஷன்ஸ். இப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணுது டிவைடட் பை எனக்கு எவ்வளோ நம்பர்ஸ் ஆஃப் கொல்யூஷன்ஸ் நடக்குது. இது ரெண்டும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம மீன் ஃப்ரீ பாத்தை கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபார்முலா வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, நமக்கு ஞாபகம் வச்சுக்கணும். டிஸ்டன்ஸ் ட்ராவல் டிவைடட் பை நம்பர் ஆஃப் கொல்யூஷன்ஸ். ஸோ இப்போ நம்ம ஒரு சின்ன ஒரு டயக்ராம் அசம்ஷனில் வந்து ஈஸியாக நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். என்ன அப்படின்னா இப்போ எனக்கு இதுதான் ஒரு மாலிகூல், இந்த மாலிகூலோட டயாமீட்டர் வந்து டின்னு எடுத்துக்கிறேன். இப்போ இது ஒரு மாலிகூல் இருக்குது, இந்த மாலிகூலோட டயாமீட்டர் வந்து டி. இப்போ இந்த மாலிகூல் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நெய்பரிங் மாலிகூல் மேலே என்ன ஆகும், கொல்யூஷன்ஸை மேக் பண்ணும். இப்போ எனக்கு இங்கே ஒரு மாலிகூல் இருக்குது, இங்கே ஒரு மாலிகூல் இருக்குன்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து இவ்வளோ டயாமீட்டர். அப்போ இந்த டிஸ்டன்ஸ்க்குள்ளே இருக்கிற மேலே தான் போய் இது என்ன ஆகும், கொல்யூஷன்ஸை மேக் பண்ணும். இங்கே எல்லாத்துலேயுமே இப்போ இங்கே இருக்கிற ஒரு பார்ட்டிக்கலில் போய் கொல்யூஷனை மேக் பண்ணுமானா கிடையாது. இப்போ இங்கே இருக்கிற பார்ட்டிக்கல் அதோட டிஸ்டன்ஸ் ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற பார்ட்டிகல்ஸில் மட்டும்தான் என்ன பண்ணும், கொல்யூஷன்ஸை மேக் பண்ணும்.
ஸோ அப்போ இங்கே ஒரு பார்ட்டிக்கல் மேக்ஸிமம் எனக்கு இந்த டிஸ்டன்ஸுக்குள்ளே இருக்கலாம், இல்லைனா பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸோட அந்த டிஸ்டன்ஸோட சென்டர் பாயிண்ட்டுக்குள்ளே வரணும். அப்போ தான் எனக்கு இந்த இடத்துல கொலிஷன் நடக்கும். இங்கே இருக்கிற கூடனா நடக்காது. இது வந்து கொலிஷன் ஆகி வேறு வேறு மாலிகுலோட வந்து வேணால் இங்கே ரீச் ஆகுமே தாண்டி டேரெக்டாக இங்கே இருக்கிற மாலிகுலை தாண்டி வந்து இங்கே கொலிஷன்ஸ் வந்து நடக்காது. இப்போ கொலிஷன் நடக்கணும் அப்படின்னா இனிஷியல் அசம்ஷன் இது டீன்னு வச்சுக்கிறோம். இது வந்து நெய்பரிங் மாலிகுல். அப்போ ஒரு மாலிகுல் இப்படி இருக்குது, பக்கத்தில் ஒரு மாலிகுல் எனக்கு இங்கே இருக்குது அப்படின்னா இதோட டிஸ்டன்ஸ் டி, இதோட டிஸ்டன்ஸ் டி அப்படின்னா இப்போ இந்த ரெண்டு சென்டர் பாயிண்ட்டுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் நான் என்னன்னு சொல்லலாம், டி. இப்போ இதுதான் ஒரு ஸ்பெரிக்கல் மாலிகுலு. இப்போ மாலிகுலோட எனக்கு டயாமீட்டர், டோட்டல் டயாமீட்டர் வந்து டி. அப்போ எனக்கு இதோட ரேடியஸ் வந்து என்னவா இருக்கும், இதை வந்து டி. இது டோட்டலாக டி அப்படிங்கிறப்போ இந்த டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்னா டியாக இருக்கும். இப்போ டி அப்படிங்கிறது ஸ்பெரிக்கல் மாலிகுலோட ரேடியஸ். ரேடியஸ் வந்து டின்னு இருக்குது. இப்போ எஃபெக்டிவ் கொலிஷன் ஏரியா, இந்த கொலிஷன்ஸ் ஏரியா வந்து என்ன அப்படின்னா சர்க்கிள் அப்படின்னா நமக்கு தெரியும் ஏரியானா பை ஆர் ஸ்கொயர். இப்போ ஆர் இருக்கிற இடத்துல எனக்கு டி இருக்குது. அப்போ பை டி ஸ்கொயர்ட் அப்படிங்கிறது ஏரியா. இப்போ இந்த மாதிரி ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்குது. ஏன் சிலிண்ட்ரிக்கல் ஷேப் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஒரு மாலிகூல் இங்கே இருக்குது. அப்போ நம்ம இந்த ஷேப் வந்து என்னவா அஷ்யூம் பண்ணிக்கிறோம், சிலிண்ட்ரிக்கல் ஷேப் மாதிரி அஷ்யூம் பண்ணிக்கிறோம். இந்த ஷேப்புக்குள்ளே இருக்கிற மாலிகூல்ஸ்குள்ளே தான் என்ன நடக்கும், கொலிஷன்ஸ் வந்து நடக்க போகுது. சென்ட்ரல் லொக்கேஷன் ஆஃப் எ டார்கெட் மாலிகூல். இப்போ இதுதான் சென்ட்ரல் லொக்கேஷன். இந்த சென்டருக்குள்ளே வந்து வர்ற மாலிகூல்ஸ் எல்லாமே வந்து இது கூட கொலிஷன்ஸ் நடக்கும். இந்த உள்ளே இருக்கிறது மட்டும், வெளியில் இருக்கிற பார்ட்டிக்கல் வராது. இப்போ இந்த சிலிண்ட்ரிக்கலோட லென்த் வந்து என்னென்னு வச்சுக்கிறோன்னா எல். லென்த்து எல். நமக்கு வெலாசிட்டிக்கு ஜென்ரல் ஃபார்முலா தெரியும், டிஸ்டன்ஸ் பை வெலாசிட்டி அப்படின்னா டிஸ்டன்ஸ் பை டைம். அப்போ எல் அப்படிங்கிறது வி இன்ட்டு டி. இந்த எல்லை தான் வந்து நான் என்னென்னு எழுதியிருக்கோன்னா வி இன்ட்டு டி. வி பார் அப்படிங்கிறது இந்த ஆவரேஜ் வெலாசிட்டி எடுத்திருந்தோன்னா வி பார்னு போட்டுக்கலாம். ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் தெரிஞ்சிருச்சு, இதோட ஏரியா தெரிஞ்சிருச்சு பை ஆர் ஸ்கொயர்டு, வால்யூம் தெரிஞ்சிருச்சு. வால்யூம், சிலிண்ட்ரிக்கலோட வால்யூம் ஃபார்முலா என்னது, பை ஆர் ஸ்கொயர் ஹச். இப்போ ஹச் அப்படிங்கிறது என்னது, டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ் வந்து எல் ஈக்குவல் டு நமக்கு வி பார் டி. அப்போ என்னென்னு எழுதிக்கலாம், பை ஆர் ஸ்கொயர்டு வி பார் டி அப்படிங்கிறது தான் இதோட வால்யூம். ஸோ அப்போ நமக்கு மீன் ஃப்ரீ பாத் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஜென்ரல் ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம், distance traveled by number of collisions. அப்போ இங்கே distance அப்படிங்கிறது L, number of collisions அப்படிங்கிறது number of collisions அப்படின்னா capital N equal to number of molecules per unit volume. இந்த small n அப்படிங்கிறது number of molecules per unit volume. இது வந்து total number of collisions. அப்போ number of gas molecules per unit volume divided by volume of the cylinder. இப்போ நமக்கு என்ன வேணும், number of collisions தான் வேணும். அப்போ n by v கிடைக்கும். இப்போ இங்கே substitute பண்ணலாமா, distance traveled வந்து என்ன வரும், distance traveled வந்து vt into lambda equal to number of collisions அப்படிங்கிறது so number of collisions அப்படிங்கிறது capital N equal to number of molecules per unit volume into volume of the cylinder. so இதில் small n find பண்ணோம் அப்படின்னா n by v கிடைக்கும். இதுதான் number of collisions. இது வந்து number of collision per unit time, இது வந்து volume of the cylinder. ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா, lambda equal to distance வந்து vt சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம், divided by number of collisions எவ்வளோ, இதுதான் நமக்கு number of collisions. அப்போ n into v, n சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இதில் பை d ஸ்கொயர் vt அப்படிங்கிறது v. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு 1 n by d ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ இப்போ இதில் நம்ம என்ன கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் அப்படின்னா ஸ்மால் n என்ன, கேபிட்டல் என்ன அப்படிங்கிறது நமக்கு சம்டைம்ஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆகலாம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, கேபிட்டல் n அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் கொலிஷன்ஸ், n அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் பர் யூனிட் வால்யூம். இப்போ இது வந்து ஜென்ரல் அசம்ஷன் என்ன அப்படின்னா ஒரு மாலிகூல்ஸ் மற்ற எல்லாமே வந்து ரெஸ்ட்டில் இருக்கிற மாதிரி நம்ம அஷ்யூம் பண்ணிக்கிட்டோம். ஸோ
பட் நமக்கு என்ன இருக்காது, மாலிகூல்ஸ் வந்து அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டியே கிடையாது. மாலிகூல்ஸ் எல்லாமே வந்து என்ன ஆகிட்டே இருக்குன்னா எப்போவுமே ரேண்டம் மோஷனில் தான் இருக்கும். இப்போ எனக்கு இங்கே இருக்கிற மாலிகூல்ஸ் வந்து நிறையா இருக்குது அப்படின்னா, இப்போ நான் இந்த இது மட்டும் அஷ்யூம் பண்ணியிருக்கோம் இல்லையா சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில். ஸோ இப்போ எனக்கு இந்த ஒரு மாலிகூல்ஸ் மட்டும்தான் மூவ் ஆகுது, மீதி எல்லாமே என்னவா இருக்குது, ரெஸ்ட்டில் இருக்குதுன்னு அஷ்யூம் பண்ணி தான் இந்த ஃபார்முலாவை டெரைவ் பண்ணுறோம். பட் ஆக்சுவலாக வந்து என்ன கிடையாது அப்படின்னா மாலிகூல்ஸ் வந்து ரெஸ்ட்டில் இருக்காது. மாலிகூல்ஸ் எல்லாமே கண்டினியூஸாக என்ன ஆகிட்டே இருக்கும், மூவ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். அப்போ இது வந்து ஒரே ஒரு பார்ட்டிக்கல் மட்டும் மூவ் ஆகுச்சுன்னா அப்படின்னு சொல்லி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அப்போ மீன் ஃப்ரீ பாத் என்னன்னா 1/n/d². இது எப்போனா ஒரு பார்ட்டிக்கல் மட்டும்தான் மூவ் ஆகுது, மீதி எல்லாமே ஸ்டேஷ்னரி அப்படின்னா இந்த ஃபார்முலா. பட் அப்படி இல்லை, நமக்கு எல்லா பார்ட்டிகல்ஸுமே மூவ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி அஷ்யூம் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து நம்ம மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷனில் எக்ஸ்ட்ரா நமக்கு ஒரு டேர்ம் ஆட் ஆகும். அதுதான் இந்த √2. ஸோ இப்போ லாம்டா ஈக்குவல் டு 1/√2n/d² அப்படிங்கிறது தான் மீன் ஃப்ரீ பாத்துக்கான எக்ஸ்பிரஷன். தென் ஆல் த மாலிகூல்ஸ் வந்து என்ன ஆகிட்டே இருக்குது, மூவ் ஆகிக்கிட்டே இருக்குது. மூவ் ஆகும்போது நமக்கு இதுதான் மேக்ஸ்வெல்ஸோட ஃபார்முலாவும் நமக்கு இதே மாதிரி தான் கிடைக்கும். த மீன் ஃப்ரீ பாத்துக்கான எக்ஸ்பிரஷன். இப்போ ஃபஸ்ட்டு கிளாசியஸ் என்ன சொன்னார், கிளாசியஸில் வந்துட்டு ஏன் வந்து ஃபால்ட் ஆச்சு அப்படின்னா, கிளாசியஸ் மெத்தடில் வந்து மீன் ஃப்ரீ பாத் கால்குலேட் பண்ணும்போது மெயினாக அவர் என்ன அஷ்யூம் பண்ணிட்டாரு அப்படின்னா மாலிகூல்ஸ் 1 மட்டும் ஸ்டேஷ்னரியாக கிடையாது, எல்லா மாலிகூல்ஸுமே என்னது மூவ் ஆகிக்கிட்டே இருக்குது. அப்போ என்ன கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னா ஆவரேஜ் ரிலேட்டிவ் வெலாசிட்டி வந்து ஃபைண்ட் பண்ணுறாரு. வெலாசிட்டி சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு பொதுவாக இங்கே என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க, ஆவரேஜ் ரிலேட்டிவ் வெலாசிட்டி. நம்ம வெறும் வின்னு சப்ஸ்டியூட் பண்ணோமா, இங்கே விஆர் அப்படிங்கிறது ரிலேட்டிவ் வெலாசிட்டி. ஸோ அவரோட அசம்ஷனில் ரிலேட்டிவ் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த ரிலேட்டிவ் வெலாசிட்டிக்கான ஃபார்முலா என்ன கிடச்சிச்சு அப்படின்னா 4/3 இன்ட்டு v. நார்மல் வெலாசிட்டி மாதிரி 4/3 டைம்ஸ் இருக்குது. ஸோ அவர் என்ன அசம்ஷன் பண்ணி கண்டுபிடிச்சாரு அப்படின்னா இப்போ v1க்கான ஒரு ஃபார்முலாஸ், அதாவது ஆவரேஜ் ரிலேட்டிவ் வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறாரு. ஆவரேஜ் ரிலேட்டிவ் வெலாசிட்டிக்கு வந்துட்டு மாலிகூல்ஸ் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இதோட இப்போ v1 ஒரு பார்ட்டிக்கல் வந்து v1 அப்படிங்கிற வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டு இருக்குது, இன்னொரு பார்ட்டிக்கல் வந்து v2 அப்படிங்கிற வெலாசிட்டியில் வந்து மூவ் ஆகிட்டு இருக்குது. ஸோ அப்போ இது ரெண்டோட எனக்கு ரிலேட் பண்ணி ஆவரேஜ் வெலாசிட்டி என்னென்னா vr. இது மேக் பண்ணுறது ஆங்கிள் வந்து மேக்ஸிமம் தீட்டான்னு வச்சுக்கிறோம். ஸோ தீட்டான்னு வச்சுக்கும்போது இதில் vr என்ன அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கணும். இப்போ கொசைன்ஸ் லாவை யூஸ் பண்ணுறோம். v1² + v2² - 2v1 v2 cos θ. இங்கே இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் கிடைக்கும். இப்போ ரிலேட்டிவ் வெலாசிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இன்டகிரேஷன் ஆஃப் சமேஷன் பண்ணுறோம். ஒரு சின்ன ஆங்கிளுக்கு ஐடென்டிஃபை பண்ணிட்டு எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம், சமேஷன் பண்ணுறோம். அப்போ vr dn θ இன்டகிரேஷன் ஆஃப் டிவைடட் பை இங்கே நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் பர் யூனிட் வால்யூம், அந்த வால்யூம்குள்ளே இருக்கக்கூடிய நம்பர் வந்து n. இதில் இந்த dθ/n அப்படிங்கிறது என்னென்னா 2πr² sin θ dθ/4r². ஸோ இதுக்கப்புறம் இந்த நம்ம இன்டகிரேஷன்ஸ் டிஃப்ரென்ஷியேஷன்லாம் பண்ணோம் அப்படின்னா சிம்பிள் மேத்தமெட்டிக் கால்குலேஷன்ஸ்லேருந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா விஆரோட ஆவரேஜ் ரிலேட்டிவ் வெலாசிட்டி வந்து 4/3 டைம்ஸ் v. ஸோ இப்போ என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த v இருக்கிற இடத்துல இங்கே நமக்கு 4/3 வின்னு கிடைக்குது. இதை நம்ம மீன் ஃப்ரீ பாத் ஃபார்முலாவில் என்ன பண்ணணும் அப்படின்னா சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ மீன் ஃப்ரீ பாத்தில் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு அதே மாதிரி தான் கிடைக்குது. என்னது πn/d² அப்படியே இருக்குது டிவைடட் பை இங்கே v பார் இருந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ணோம் 4/3 v சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ 4/3 v சப்ஸ்டியூட் பண்ண அப்படின்னா 3/4 πn/d². ஸோ மீன் ஃப்ரீ பாத்துக்கான ஃபார்முலா என்னன்னு படித்தோம், டிஸ்டன்ஸ் ட்ராவல் டிவைடட் பை நம்பர் ஆஃப் கொலிஷன்ஸ். அப்போ டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு அப்படின்னா எனக்கு இங்கே என்ன டிஸ்டன்ஸ் வரும், லாம்டா ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் அப்படின்னா என்னது வெலாசிட்டி ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். டிஸ்டன்ஸ் அப்படின்னா வெலாசிட்டி இன்ட்டு டைம், ஒரு ஸ்மால் இன்டர்வலுக்கான டைம் டெல்டா டி அப்படின்னு எடுத்துட்டோன்னா நம்பர் ஆஃப் கொலிஷன்ஸ் πn/d². இங்கே நார்மல் வெலாசிட்டி கிடையாது, என்னது ரிலேட்டிவ் வெலாசிட்டி இன்ட்டு டெல்டா டின்னு வரும். இப்போ டெல்டா டி கேன்சல் ஆயிரும்.
v equal to pi n d squared v r barன்னு இருக்குது ரிலேட்டிவ் வெலாசிட்டி. இந்த ரிலேட்டிவ் வெலாசிட்டிக்கு நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறோம்னா 4/3 v அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணால் அப்போ 3 எனக்கு மேலே போயிடும். 3/4 pi n d ஸ்கொயர் அப்படிங்கிறது. இதுதான் வந்து கிளாசியஸ் மெத்தடில் மீன் ஃப்ரீ பாத் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. பட் இது வந்து என்ன கிடையாது அப்படின்னா அக்யூரேட், மோஸ்ட் அக்யூரேட் கிடையாது. ஏன்னா பார்ட்டிகல்ஸ் ரிலேட்டிவ் வெலாசிட்டியை மட்டும் வச்சு ஐடென்டிஃபை பண்ணியிருக்காரு. ஸோ இதை வந்து இதோட எக்ஸ்டென்ஷனாக தான் மேக்ஸ்வெல் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்துட்டு மேக்ஸ்வெல் என்ன பண்ணுறாரு அப்படின்னா மேக்ஸ்வெல் வெலாசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறாரு. அதாவது ட்ரூ ஆவரேஜ் வெலாசிட்டி. அங்கே வந்து அவர் வெறும் நார்மல் வெலாசிட்டி ஆவரேஜ் வெலாசிட்டி மட்டும் யூஸ் பண்ணார். இங்கே வந்து அவங்க ட்ரூ ஆவரேஜ் வெலாசிட்டியை வந்து யூஸ் பண்ணுறாரு. ட்ரூ ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படின்னா ரேஞ்ச் வந்து எல்லா ரேஞ்சுமே கால்குலேட் பண்ணிக்கிறார். ஆல் பாசிபிள் ரிலேட்டிவ் ஸ்பீட் பிட்வீன் தி மாலிகூல்ஸ். ஜஸ்ட் அப்ராக்சிமேட்னா எடுக்காமல் அப்ராக்சிமேட்டில் இவ்வளோ தான் இருக்கும் அப்படின்னு எடுக்காமல் ஆல் பாசிபிள் ரிலேட்டிவ் ஸ்பீட்ஸையுமே வந்து என்ன பண்ணுறாரு எடுத்துக்கிறாரு. இந்த ரிலேட்டிவ் வெலாசிட்டிக்கான ஃபார்முலா வந்து ஃபார் 2 மாலிகூல்ஸ் வித் ஸ்பீட்ஸ் v1 அண்ட் v2 நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஸோ மேக்ஸ்வெல்ஸோட மெத்தடில் ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஃபைண்ட் பண்ணணும். அந்த ரிலேட்டிவ் வெலாசிட்டி அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா √2 டைம்ஸ் மீன் ஸ்பீடுக்கு ஈக்குவலாக இருக்கும். கொசைன்ஸ்லாம் யூஸ் பண்ணோன்னா v1² v2² மைனஸ் 2v1 cos theta. இப்போ மீன் ஃப்ரீ பாத் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சேம் அதே ஃபார்முலா தான். டிஸ்டன்ஸ் வந்து டிவைடட் பை கொலிஷன்ஸ். டிஸ்டன்ஸ் v bar t இன்ட்டு சேம் அதே தான். பட் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டி வந்து என்ன வரும்னா √2 டைம்ஸ் v bar. மேக்ஸ்வெல் மெத்தடு கம்பேர் பண்ணும்போது அதாவது ரொம்ப அக்யூரேட்டு கிளாசியஸை கம்பேர் பண்ணும்போது. கிளாசியஸில் வந்து நமக்கு 3/4 v டைம்ஸ் வந்துச்சு. இங்கே வந்து √2 டைம்ஸ் ஆவரேஜ் ஸ்பீடு. அப்போ மீன் ஃப்ரீ பாத்துக்கான ஃபார்முலாஸ் என்ன வரும் அப்படின்னா இதுதான் வரும். இதுதான் மேக்ஸ்வெல்ஸோட ஃபார்முலா 1/√2 n pi d ஸ்கொயர்டு. இதில் ஸ்மால் n அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் பர் யூனிட் வால்யூம் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் கொலிஷன்ஸ் டிவைடட் பை வால்யூம். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதுக்கு அடுத்து வர எல்லா டாப்பிக்லையுமே நம்ம இந்த கான்செப்டை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். நம்பர் ஆஃப் கொலிஷன்ஸ் அப்படிங்கிறது ஒரு யூனிட் வால்யூம் இன்ட்டு வால்யூம். ஸோ நெக்ஸ்ட்டு எப்படி இந்த √2v ஃபைண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா சம் அசம்ஷன்ஸ் மேக் பண்ணியிருப்பாரு. அதில் வந்துட்டு நமக்கு ஆவரேஜ் வெலாசிட்டி டோட்டல் ஓவரால் டிஸ்ட்ரிபியூஷன் வெலாசிட்டிஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பார். ஆவரேஜ் வெலாசிட்டிக்கான ஃபார்முலா நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருக்கோம். ஆவரேஜ் வெலாசிட்டி வந்து 8kT/πm. இப்போ ரிலேட்டிவ் வெலாசிட்டிஸ் வந்து சிம்பிள் ஒரு மேத்தமெட்டிக்கல் கேல்குலேஷன்ஸை யூஸ் பண்ணி இன்டகிரேஷன்ஸ்லாம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் கிடைக்கும் 8/πp. மோஸ்ட்லி அந்த இன்டகிரேஷன்ஸ் நமக்கு தேவைப்படாது. நமக்கு அந்த ஃபைனல் ஃபார்முலா தான் வேணும். 8/π. இந்த இடத்துல b அப்படிங்கிறதும் படிச்சிருப்போம் m/kT. 2 கான்ஸ்டன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் படிச்சிருந்திருப்போம். ஒன்று வந்து a இன்னொன்று வந்து b அப்படின்னு சொல்லிட்டு. இதில் b அப்படிங்கிறது வந்து ஏக்கான கான்ஸ்டன்ட் என்ன படிச்சோன்னு ஞாபகம் இருக்கா? a வந்து ஈக்குவல் டு √b/πன்னு படிச்சிருப்போம். இதில் b அப்படிங்கிறது வந்து m/2kT. b அப்படிங்கிறது m/2kT. இந்த பியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் √2 இன்ட்டு இந்த 8kT/m வரும். இதுதான் நமக்கு மீன் வெலாசிட்டி. ஸோ அப்போ இது ஒன்று தான் டிஃப்ரென்ஸு. அவர் என்ன கன்சிடர் பண்ணிட்டாருன்னா வெலாசிட்டி டிஸ்ட்ரிபியூஷனாக ஹோல் ரேஞ்சுக்குமே வந்துட்டு யூஸ் பண்ணிவிட்டு ஃபைன் பண்ணுறாரு. அப்படி நமக்கு ஃபைன் பண்ணி கடைசியாக ஃபார்முலா தான் 1/√2 pi n d ஸ்கொயர்டு. இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன தெரியணும் அப்படின்னா வெறும் ஒரே ஒரு பார்ட்டிகல் மட்டும் ஸ்டேஷனரியாக இருந்தால் இந்த √2 வராது. வெறும் pi n d ஸ்கொயர்னு ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு கிளாசியஸ் மெத்தடில் 3/4 pi n d ஸ்கொயர்னு வரும். நெக்ஸ்ட்டு மேக்ஸ்வெல்லோட மெத்தடில் √2 pi n d ஸ்கொயர். நம்ம இந்த ஃபார்முலா தான் ஜென்ரலாக மீன் ஃப்ரீ பாத் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுறது இந்த ஃபார்முலா தான். ஸோ நம்பர் டென்சிட்டி. ஸோ நம்பர் டென்சிட்டியை தான் என்னென்னு படித்தோம் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் பர் யூனிட் வால்யூம். அதுக்கு இன்னொரு பேர் தான் வந்து நம்பர் டென்சிட்டி. ஸோ நம்பர் டென்சிட்டி அப்படிங்கிறது
நம்பர் டென்சிட்டி அப்படின்னா என்னது? Na/Vன்னு படித்தோம். இங்கே நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் நிறைய நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் இருந்தால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த NaV அப்படிங்கிறது இந்த V அப்படிங்கிறது என்ன ஃபார்முலான்னு படித்தோம் அப்படின்னா ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன்ஸ்லாம் நம்ம ஒரு ஃபார்முலாஸ் படிச்சிருந்துருப்போம். என்ன ஃபார்முலா? PV = nRT. PV = nRT. V கண்டுபிடிச்சோம் அப்படின்னா nRT/Pன்னு வரும். அப்போ இந்த வால்யூம் இருக்கிற இடத்துல நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்? nRT/P. n கேன்சல் ஆகிடும். ஸோ NaP/RT. ஸோ நம்பர் டென்சிட்டி ஒரு பர்டிகுலர் வால்யூம்குள்ளே எவ்வளோ நம்பர் டென்சிட்டி இருக்குது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணணும். நம்ம என்னுக்கு என்ன ஃபார்முலா படித்தோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் கொலிஷன்ஸ் டிவைடட் பை வால்யூம் படித்தோம். இங்கே Na அப்படிங்கிறது அவகேட்ரா நம்பர். அவகேட்ரா நம்பர் இன்ட்டு இந்த n டிவைடட் பை வால்யூம். ஜென்ரலாக மாஸ் பை வால்யூம் தான் டென்சிட்டி. இந்த இடத்துல மாஸ் இருக்கிற இடத்துல நமக்கு n × Na இருக்குது டிவைடட் பை வால்யூம். இப்போ இந்த ஃபார்முலா எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா எனக்கு கொலிஷன்ஸ் கேட்குறாங்க வால்யூம்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். இதே வந்து எனக்கு ப்ரெஷரு டெம்பரேச்சர் வச்சு கேட்குறாங்க அப்படின்னா இந்த நம்பர் டென்சிட்டி எதுக்கெலாம் டைரக்ட்லி இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல் இருக்கும். டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ப்ரெஷர், இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு டெம்பரேச்சர். இந்த ஃபார்முலாவும் நமக்கு தெரியும். ப்ரெஷர் டெம்பரேச்சர் வச்சு வந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். இப்போ மீன் ஃப்ரீ பாத்துக்கான ஃபார்முலா வெறும் நமக்கு ஸ்மால் n வச்சு கேட்குறாங்க அப்படின்னா நம்ம இப்படி ஒரு ஃபார்முலா படித்தோமா? என்னது? 1/√2 n/d². இதில் டிங்கிறது டென்சிட்டி, பை தெரியும், n தெரியும், நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் பர் யூனிட் வால்யூம் இன்ட்டு √2. இங்கே √2 அப்படியே இருக்குது, பை இருக்குது, d² இருக்குது. இப்போ என்ன? இந்த ஸ்மால் என்னங்கிறத NaP/RT அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணி இந்த ஃபார்முலாவும் நம்ம சம்டைம்ஸ் யூஸ் பண்ணுவோம். இது எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா ப்ரெஷரு டெம்பரேச்சர் கொடுத்து என்ன ஆகும், மீன் ஃப்ரீ பாத்தோட வேல்யூ என்னன்னு கேட்டாங்கன்னா நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். ஜஸ்ட் இதே தான். இதில் என்னோட வேல்யூவை நம்ம கேஸ் ஈக்குவேஷன்ஸ்லேருந்து சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஒரு ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். எ கண்டெய்னர் ஹோல்ஸ் நைட்ரஜன் கேஸ். ஒரு கண்டெய்னரில் என்ன ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா நைட்ரஜன் கேஸ் வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. டெம்பரேச்சர் வந்து 300 கெல்வின். T வந்து எவ்வளோ அப்படின்னா 300 கெல்வின். ப்ரெஷர் வந்து 1 அட்டாமிக் ப்ரெஷர். 1 அட்டாமிக் ப்ரெஷர் அப்படின்னா நமக்கு ஒரு ப்ரெஷரோட அந்த வேல்யூஸ் வந்து தெரியும். என்ன அப்படின்னா 1 அட்டாமிக் ப்ரெஷர் அப்படிங்கிறது 1.013 × 10⁵ பாஸ்கல். யூனிட் வந்து ப்ரெஷருக்கு என்ன வரும்? பாஸ்கல் வரும். ஸோ 1 atomic pressure and the diameter of the nitrogen molecule. Nitrogen moleculeோட diameter கொடுத்துட்டாங்க 3.7 × 10⁻⁻10 meter. இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா mean free path of nitrogen molecule in the gas using Maxwell expression. Maxwell expression யூஸ் பண்ணி நம்ம mean free path என்னன்னு கண்டுபிடிக்கணும். மீன் ஃப்ரீ பாத்துக்கான ஃபார்முலா என்னன்னு படிச்சிருக்கிறோம். இப்போ தானே படிச்சுட்டு வந்தோம் இல்லையா? என்னென்ன கொடுத்துருக்காங்க? இங்கே டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க, டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க, ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. இப்போ ப்ரெஷர், டெம்பரேச்சர் இது எல்லாமே வந்துச்சு அப்படின்னா நம்ம ப்ரீவியஸாக பார்த்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்துட்டு டிஸ்கஸ் குவாலிட்டேட்லி ஹவு மீன் ஃப்ரீ பாத் would சேஞ்ச் if the ப்ரெஷர். சப்போஸ் நம்ம இப்போ இந்த ப்ரெஷரை வந்து குறைச்சோம் அப்படின்னா ஹாஃபாக ரெடியூஸ் பண்ணும்போது மீன் ஃப்ரீ பாத்தோட வேல்யூ என்ன இருக்கும் அப்படின்னு அனலைஸ் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணுறோம் அப்படின்னா மீன் ஃப்ரீ பாத் என்னன்னு கால்குலேட் பண்ணலாம். மீன் ஃப்ரீ பாத்துக்கான ஃபார்முலா ரீகால் பண்ணுங்க. ஞாபகம் வருதா? என்ன ஃபார்முலா? இதுதான் அந்த ஃபார்முலா. மீன் ஃப்ரீ பாத்துக்கான ஃபார்முலா lambda = 1/√2 n/d². இதில் ஸ்மால் n தான் நம்ம கண்டுபிடிக்கணும். என்ன? ப்ரெஷரு, டெம்பரேச்சர் கொடுத்துட்டாங்க. இப்போ n இப்படிங்கிறது n/Vன்னு வரும். இப்போ n/V போட்டோம் அப்படின்னா PV = RT. ஸோ இப்போ இந்த முன்னாடி படித்த ஃபார்முலா படிச்சுமா? நம்பர் ஆஃப் அவகேட்ரா நம்பர் இன்ட்டு ப்ரெஷர் டிவைடட் பை RT. டெம்பரேச்சர் கொடுத்துட்டாங்க. அட்டாமிக் ப்ரெஷர் நமக்கு தெரிஞ்சிருக்கணும், இல்லை சம்டைம்ஸ் கொடுப்பாங்க 1 அட்டாமிக் ப்ரெஷர் அப்படின்னா இதோட வேல்யூ. டி மீட்டரில் கொடுத்துட்டாங்க. சென்டிமீட்டரில் இருந்தால் நம்ம மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும். டேரெக்டாக அவங்க மீட்டர்லேயே கொடுத்துட்டாங்க.
இது வந்து கேஸ் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். இதுவும் நமக்கு பைஹார்ட்டாக தெரியணும். 8.314 இன்ட்டு ஜூல் மோல் பவர் கெல்வின், மோல் இன்ட்டு கெல்வின். அவகாட்ரோ நம்பரோட வேல்யூ 6. இது நமக்கு பேசிக்ஸாக தெரியும். ஸோ இந்த கான்ஸ்டன்ட் இது எல்லாமே கான்ஸ்டன்ட் தான். அவகாட்ரோ நம்பரு, ப்ரெஷரு, கேஸ் கான்ஸ்டன்ட்டு, டெம்பரேச்சர் கெல்வினில் கொடுத்துட்டேன். டிகிரியில் இருந்தால் நம்ம மாற்றணும், கெல்வினில் இருக்குது. இப்போ மூணையும் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா என்னோட வேல்யூ நமக்கு என்னென்னு கிடச்சுன்னா 2.44 இன்ட்டு 10^25. சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். நம்பர் டென்சிட்டினா என்னது? மாலிகூல்ஸ் பர் மீட்டர் கியூப். வால்யூம் வரும், அதனால் மீட்டர் கியூப் ஒரு யூனிட். இப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? √2 இருக்குது, பை இருக்குது, என்னோட வேல்யூ போட்டோம், டி ஸ்கொயரோட வேல்யூ. ஸோ லேம்டாவோட வேல்யூ மீன் ஃப்ரீ பாத் அப்படின்னா எனது ஆவரேஜ் டிஸ்டன்ஸ். அப்போ டிஸ்டன்ஸ்னால் யூனிட்டு மீட்டர். ஸோ இப்போ இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 6.76 இன்ட்டு 10⁻⁻8 மீட்டர் அப்படின்னு கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கேட்டிருந்திருந்தாங்க அப்படின்னா, ப்ரெஷர் வந்து ஹாஃபாக ரெடியூஸ் ஆகும்போது டிஸ்கஸ் குவாலிட்டேட்டிவ்லி ஹவு மீன் ஃப்ரீ பாத் would change if pressure வந்து reduced to half. இப்போ ப்ரெஷருக்கும் மீன் ஃப்ரீ பாத்துக்கும் நம்ம என்ன ரிலேஷன்ஸ்னு படித்தோம் இல்லையா? மீன் ஃப்ரீ பாத்துக்கான ஃபார்முலாஸ் வந்து லாம்டாவும் பியும் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ ப்ரெஷர் வந்து நமக்கு ஹாஃபாக ரெடியூஸ் ஆகுது அப்படின்னா பி ஈக்குவல் டு P/2 அப்படின்னா மீன் ஃப்ரீ பாத் வந்துட்டு 2πpன்னு கிடைக்கும். அப்போ டபுள் ஆகும். ஸோ அதோட மீனிங் என்ன அப்படின்னா ப்ரெஷர் வந்து குறையுது. ப்ரெஷர் குறையுது அப்படின்னா நமக்கு ஸ்பேஸ் நிறையா கிடைக்கும். அப்போ மாலிகூல்ஸ் வந்துட்டு இன்னும் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். ஸோ மீன் ஃப்ரீ பாத் வந்து இன்க்ரீஸ் ஆகும், டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இங்கே ப்ரெஷர் வந்து பாருங்கள், நம்பர் ஆஃப் இதுக்கு வந்துட்டு நம்பர் ஆஃப் டென்சிட்டிக்கு தான் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். மீன் ஃப்ரீ பாத்துக்கு இங்கே n சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? NPன்னு வரும். இப்போ இந்த n இருக்கிற இடத்துல இப்போ பியோட ஃபார்முலா வந்து இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், இல்லைன்னா ப்ரீவியஸாக நம்ம இங்கே பார்த்துருப்போம். இதோ லாம்டா, இது ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். லாம்டாவும் பியும் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், லாம்டாவும் டியும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகாதப்போ ப்ரெஷரும் லாம்டாவும் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ப்ரெஷர் சேஞ்ச் ஆகாதப்போ நமக்கு லாம்டாவும் டெம்பரேச்சரும் இன்வர்ஸ்லி. டெம்பரேச்சர் அதிகமாச்சுன்னா கைனடிக் எனர்ஜி அதிகமாகும். கைனடிக் எனர்ஜி அதிகமாகும் போது மீன் ஃப்ரீ பாத் அதிகமாகும். ப்ரெஷரு கம்மி ஆகும்போது நமக்கு ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் வந்து என்ன ஆகும்? அதிகமாகும். ஸோ ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்த்து என்னென்ன டாபிக்ஸ் பார்த்துருக்குறோம் இன்னைக்கு. மீன் ஃப்ரீ பாத்னா என்ன? மீன் ஃப்ரீ பாத் அப்படிங்கிறது ஜென்ரலாக ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த கொலிஷன். ஒரு கொலிஷன் நடக்கும்போது இருக்கிற அந்த ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் தான் மீன் ஃப்ரீ பாத்னு சொல்கிறோம். அதுக்கான ஃபார்முலாஸ் வந்துட்டு ஒரு மாலிகூல் மட்டும்தான் எப்படி இருக்கும், ஒன்று மட்டும் மூவ் ஆகுது, இல்லை எல்லாமே மூவ் ஆனால் எப்படி இருக்கும். கிளாசியஸ் மெத்தடில் ஒரு ஃபார்முலா படித்தோம், மேக்ஸ்வெல் மெத்தடில் ஒரு ஃபார்முலா படித்தோம். ப்ரெஷரை டெம்பரேச்சரை ரிலேட் பண்ணி மீன் ஃப்ரீ பாத்துக்கு ஒரு ஃபார்முலாஸ் பார்த்துருக்கோம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அக்கார்டிங் டு த சிம்பிளிஃபைடு மாடல் வேர் ஒன்லி ஒன் மாலிகூல் இன் மோஷன், ஒரே ஒரு மாலிகூல் மட்டும் என்ன இருக்குது? மோஷனில் இருந்துச்சு அப்படின்னா வாட் இஸ் த எக்ஸ்பிரஷன் ஃபார் த மீன் ஃப்ரீ பாத்? இதான் ஸ்டார்டிங்லேயே நம்ம படித்தோம். இது எல்லாமே ஸ்டேஷ்னரி, ஒரே ஒரு மாலிகூல் அப்படின்னா இதுதான் ஃபார்முலா. பட் நம்ம ஈஸியாக டக்குன்னு பார்த்ததுமே மீன் ஃப்ரீ பாத் அப்படின்னே இந்த ஃபார்முலா பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொல்லி இதை சூஸ் பண்ணிடுவோம். கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணணும். ஒரு மாலிகூல் மட்டும்தான் மோஷனில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த இடத்துல √2 வராது. n/d². இது எதுக்கு அப்படின்னா மேக்ஸ்வெல் மெத்தடில் இல்லை எல்லா பார்ட்டிகளுமே மூவ் ஆகுதுன்னா இந்த ஃபார்முலா. செகண்ட் கொஸ்டின்ஸ் பாருங்க. இஃப் த மாலிகுலர் டயாமீட்டர் ஆஃப் த கேஸ், மாலிகுலர் டயாமீட்டர்னா என்னது? d is doubled, how does mean free path change assuming all other conditions remain? மற்ற எல்லாமே கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. டயாமீட்டர் மட்டும் என்ன ஆகுது? டபுள் ஆகுது. லாம்டாக்கு என்ன ஃபார்முலா படித்தோம்? 1/√2 πn d². இப்போ லாம்டா இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு d².
டயாமீட்டர் டபுள் ஆகுது. அப்போ இது டபுள் ஆகுது அப்படின்னா ஸ்கொயர் என்ன வரும்? 2 into 2 4. 4 டைம் என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். இட் டிக்ரீசஸ் 4. டபுள் கிடையாது, ஹாஃப் கிடையாது, இன்க்ரீசஸும் கிடையாது. இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னா அப்போ டிக்ரீஸ். இந்த ஆப்ஷன் ஃபஸ்ட்டே வராது. டபுள்ஸும் வராது. அப்போ ஹாஃப் கிடையாது, இங்கே வெறும் டி கிடையாது, டி ஸ்கொயர்டு இருக்குது. அப்போ அதனால் 4 வரும். நெக்ஸ்ட்டு, which of the following is the most accurate and commonly used expression for mean free path? Mostly used பண்ணுறது மேக்ஸ்வெல்னால யூஸ் பண்ண இதுதான் 1/√2n pi d squared. இது வந்து ஒரே ஒரு மாலிகுல் மட்டும் வர்றது. இது கிளாசியஸ் மெத்தடில் வர்றது வந்து இந்த ஃபார்முலா வரும். இது வந்து ஆப்ஷன்லேயே வராது. நெக்ஸ்ட்டு, how does mean free path of the gas change if the temperature is increased at constant pressure? ரெண்டு கண்டிஷன் பார்த்தோமா? என்னென்னது? lambda வந்து directly proportional to temperature, lambda வந்து inversely proportional to pressure. இப்போ constant pressure வேரியே ஆகல. அப்போ temperature என்னது? directly proportional. இது எனக்கு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இதுவும் இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இன்க்ரீசஸ். டிக்ரீசஸ் கிடையாது, ரிமைன்ஸ் சேம் கிடையாது, காம்ப்ளெக்ஸ் நான் லீனியரும் கிடையாது. ஃபார்முலா படிச்சோம் இல்லையா? RT/√2n pi p இந்த ஃபார்முலாஸ். நெக்ஸ்ட்டு, in a perfect vacuum, the mean free path of any gas molecules. vacuum conditionsல கேட்குறாங்க. vacuum conditionsல நம்பர் டென்சிட்டி என்னவா இருக்கும்? இல்லை வேக்யூம் கண்டிஷன்ஸ் அப்படின்னா நம்பர் டென்சிட்டி நம்பர் பை வால்யூம் என்னது? 0. அப்போ n 0 அப்படின்னா எனக்கு மீன் ஃப்ரீ பாத் என்ன ஆகும்? மீன் ஃப்ரீ பாத்துக்கும் என்னுக்கும் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ 1/0 அப்படின்னா இன்ஃபினிட்டி. இப்போ இன் கேஸ் மீன் ஃப்ரீ பாத் ஆஃப் எனி கேஸ் மாலிகுல் வேக்யூம் கண்டிஷன்ஸில் இன்ஃபினிட்டி. ஓகே, இன்றைக்கி நம்ம பார்த்த டாபிக்ஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறோம். நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன்ஸ். ஒன் ஆஃப் த மோஸ்ட், இந்த ஈக்குவேஷன்ஸ் தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்ம ஃபிசிக்ஸ் படித்தவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். பட் அதை பற்றின கொஞ்சம் டீட்டெயிலாக எப்படி என்னென்ன கேஸ் ஈக்குவேஷன்ஸ், பாயில்ஸ் லா, சார்லஸ் லா, ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன்ஸு எல்லாமே வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்க போகிறோம். தேங்க்யூ.